அண்ணாமலை சீமான் உறவுங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான உறவு. அண்ணாமலை பேசினார்ல, சீமான் உறுதியானவர், ஒரு தேர்தலோட உறுதியை விட்டுட்டு போகக்கூடிய கோலத்தனமான தலைவர் அல்ல சீமான் அண்ணானார். என்ன அர்த்தம்? விஜய், நம்மளோட அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், இவர் மூவரும் சேர்ந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இது உண்மையா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக், டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். சார் சூப்பர் சார், செம ஃபயர்ல இருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டா ஷோக்குள்ள போயிடலாம். சார், அண்ணாமலை பேசுற பாணியோடு சீமான் அவர்கள் தீவிரத்தோடு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லைனா ஒரு எப்படி சொன்னா ஒரு கூட்டணியோ அமைஞ்சா தமிழ்நாடு அரசியல் எப்படி சார் இருக்கும்? நட்பு இருக்கு, பாசம் இருக்கு, அண்ணன் தம்பி உறவு இருக்குது. நானும் சீமானும், சீமான் அண்ணன் நான் தம்பி, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துருக்கணும், நாளைக்கு இருக்கணும்னு சொல்லும்போது சீமானை தன்னுடைய ஒரு வெப்ப நாட்டு அண்ணாமலை பயன்படுத்தினார், தெள்ள தெளிவாக பயன்படுத்தினார். அது நுணுக்கமாக அரசியலை பார்க்கவங்களுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். கள் மாநாடு ஒன்று நடத்தினார் நல்லுசாமியும் அண்ணாமலையும். அப்போ அதில் வாலண்டரியா சீமா அண்ணன் கல் வேணும்னு சொல்கிறாருன்னு சீமானை புகழ்ந்து சொன்னார் அந்த இடத்துல அண்ணாமலை. காரணம், சீமச்சாராயம் வெர்சஸ் இயற்கை பானம், பசும்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கள். அதுக்கு அதாவது அது கூட அப்பா வாத்தியாரு கூட தெரியல சபாநாயகருக்கு. கல்லுங்கிறது இயற்கையான பானம், அதில் சுண்ணாம்பை சேர்த்தாதான் சுண்ணாம்பயனி பதநீர். அது தெரியல, சட்டசபையில் கூட தப்பாக பேசினாங்க. இயற்கையான பானம் கல். நல்லுசாமி அவருக்கு ஃபங்க்ஷனில் அண்ணாமலை பேசினார். அப்போ அதோட அர்த்தம் என்ன? சீமான 18% என்டிஏ, 8% சீமான சிஎம்மா சொல்ல தயார். இதுதான் செல்ல அரசியல் புரியாத அறவேக்காடுகளுக்கு புரியல. பதறிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு புரிஞ்சது, பதறிட்டாரு. மோடி கிட்ட வந்து சேர்ந்துட்டார், பாஜகவில் வந்து சேர்ந்துட்டார். அப்போ பாஜக கிட்ட எடப்பாடியை கொண்டு வந்தது, மோடி கிட்ட எடப்பாடியை கொண்டு வந்த சாதனை யாரோடது? ரவீந்திரன் துரைசாமியோடது. அடுத்து யாரோடது? செயல்படுத்தின அண்ணாமலையோடது. அண்ணாமலை அவராக செயல்படுத்துறாரு. நானா ஏன் பாணியில் இங்கே சொல்கிறேன். மோடி சீமானை ப்ரொமோட் பண்ணுவார், சிஎம்மா சொல்லுவார், நான் சொல்கிறேன். இப்போமா அந்த சிக்கல் இன்னும் முடியலை. ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கள்ல, இன்னும் மேட்டர் செட்டில் ஆகலை. 90% தான் அமித்ஷா சொன்னது எடப்பாடி சிஎம்ங்கிறது. இன்னும் 10% இருக்கு, முடிவுக்கு வர வேண்டியது இருக்கு. மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டு சீமான்ங்கிற புள்ளியில இருந்து தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட உள்ள வந்திருக்கிறார். டாக்டர் ஐயாவுக்கு சிஎம் கேண்டிடேட்டாட்டு சீமான் இருக்க வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து துக்ளக்கில் பெரியார் மண் இல்லை, பெரியாரே மண்ணுங்கிறதுக்கு சத்திரியம் குருமூர்த்தி எழுதிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலைக்கு சிஎம் கேண்டிடேட்டு சீமானுங்கிறத பதறிப்பை தான் எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்கிறாரு. இதை மனச்சாட்சியோட என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் சொல்லுவாரா? என் தம்பி தான், அவரு சூப்பர் ஸ்டார் தான், அது வேற. சவுக்கு என்ன ரஜினி மேட்டர்ல ட்ரால் பண்ணாரு, உரிமை இருக்கு. சசிகலா மேட்டர்ல நீ தாண்டா கிரேட்னு போட்டாரு. அது நெத்தி அடி. சவுக்கு சங்கர் அன்னை கொடுத்த நெத்தி அடி, ரங்கராஜ் பாண்டே கொடுத்த அடி, ஜேவிசி சிர்ராமு கொடுத்த அடி, கொல்லாகல சீனிவாசு கொடுத்த அடி. என் தம்பி சவுக்கு சங்கர் அன்னைக்கு போட்டாப்புல யூ ஆர் கிரேட்னு போட்டாப்புல, பொன்னாருக்கும் சேர்த்து கொடுத்த அடி. அண்ணாமலை சீமான் உறவுங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான உறவு. அது ஈரோடு கிழக்கு முடிஞ்ச போதே சீமானை மட்டும்தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினாரு. சீமானனை பாராட்டினாரு. யாரெல்லாம் அடிச்சாரு? காங்கிரஸ் இளங்கோவனையும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து அடிச்சாரு அண்ணாமலை. சார், அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை சீமான் வந்து ஒரு வெவ்வேறு பாதையில் இப்போ இருக்காங்க சார். ஸோ அவங்கள மக்கள் ஒரே பாதையில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எமோஷனல் பாண்ட் எப்படி இருக்கும், இல்லை என்னமா இருக்கு சார்? ஒரே பார்வையில் மக்கள் பார்த்தாங்க. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிறதுக்கு சீமானு நின்னாரு, அண்ணாமலை நின்னாரு. அண்ணாமலை அண்ணன் தம்பினாலும் வாயும் வயிறும் வேறன்னு
மோடியை முன்னிறுத்தி பிரதமர் கேண்டிடேட் முன்னிறுத்தி களம் ஆடலன்னா சீமான் 24 12 to 14% வந்துடும். ரொம்ப சிம்பிளா சீமான் மேலும் பலகீனப்படுத்தியிருப்பார். பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. அண்ணாமலை அந்த ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தைகளை இறக்கும் போதும் 35% to 40% மக்கள் ஆதரவு பெற்றிருந்த தலைவர். அவருடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு நிற்கிறாங்க. அந்த வாக்காளர்களோட வாரிசுகள் தான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு நிற்கிறாங்க. எப்படி பாஜக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டான்னு மத்திய பிரதேசத்தில் யாரா நிற்கிறாங்களா? இல்லை ராஜஸ்தானில் யாரா நிற்காங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி நிற்க காரணம் என்ன? பெருந்தலைவர் காமராஜுக்கு பின்னாடி இருந்த வாக்காளர்கள், தேசிய எண்ணம் கொண்ட வாக்காளர்கள், 71 40% வந்த வாக்காளர்கள், 77 ஐயா மூப்பனார் தலைமைக்கு கிடைத்த 20% வாக்காளர்களின் வாரிசுகள், 77 ஐயா பா ராமச்சந்திரன் நாயுடு காரு, நான் அவரை சிஎம்னே சொன்னேன். நம்ம என்ன தம்பி சீமானோட சில நியாயத்தை சொல்றதுனால நம்ம பெரிய நேஷனலிஸ்ட்டுங்கிறத மறந்து பேசுறாங்க. நான் அப்பவே பா ராமச்சந்திரன் நாயுடு மத்திய அமைச்சராக இருக்கும்போதே அவருக்கு ஆதரவா நின்னவன், எமர்ஜென்சி எய்த்தவர்னு சொல்லி. அவர் எடுத்த 16% வாக்குகள். இந்த 35 to 40% வாக்காளர்கள் தான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறதுல இருக்காப்புல. காலமாற்றத்தில் சீமான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியத்தை எடுக்கிறாரு. தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி தான் அதை கொண்டு வராரு. ஏன் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய சீமானுக்கு இவர் வம்சி ஒரு தேவாங்கர் செட்டியார் தம்பி, அவருக்கு அப்பா சீமானுக்கு தான் ஓட்டு போடுவார். காரணம் சீமான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு இருக்கிறாரு. பிறமொழி சகோதரர் தான். பட் அந்த பாயிண்ட கூட அவர் பார்க்கல. இந்த காமராஜ் தொண்டர் அவரு காமராஜர் கருத்துல இவர் இந்த நிற்கிறான், நம்மளை மொழி பிரியா பேசினாலும் அவனுக்கே ஓட்டு போடுவோன்னு வம்சிக்கு அப்பா. வம்சி ஆனால் வம்சி வேற, வம்சி சீமான எதிர்பார்ப்பல. ஸோ அந்த வாக்காளர்கள் தான் அந்த தலைமைக்கு வராங்க. அதுல சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு போட்டி இருந்தது 2024. இன்னைக்கு காலமும் நேரமும் சூழலும் அண்ணாமலையை போட்டியை விட்டு விலக செய்துட்டு, அது ஈரோடு கிழக்கிலே அந்த போட்டியை விட்டு அண்ணாமலையை விலக செய்துட்டு, அது சீமானுக்கு பெரிய சாதகமா இருக்குது. ஸோ தம்பியோட அதிரடி தாக்கம் அண்ணனுக்கு வர வேண்டிய 45% வாக்க குறைச்சிட்டு, 24 குறைச்சதை 26 7-8 கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் சீமான் 17% ஓட்டு எடுத்திருப்பாருன்னு நான் ஆணித்தரமா அடிச்சு சொல்ல காரணம் அதுதான். இந்த 18% ஓட்டும் ஜெயலலிதா ஊழல் பெரிச்சாளின்னு எடுத்த ஓட்டு, ஜெயலலிதா ஊழல் பேரொழின்னு எடுத்த ஓட்டு, ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணினாங்கன்னு எடுத்த ஓட்டு. அண்ணாமலை சொன்னதாங்க சொல்றேன். அதுல அண்ணாமலை பேசினார்ல, சீமான் உறுதியானவர், ஒரு தேர்தலோட உறுதியை விட்டுட்டு போகக்கூடிய கோலத்தனமான தலைவர் அல்ல சீமான் அண்ணாரு. என்ன அர்த்தம்? எடப்பாடியை சொல்றாருங்க. இத சவுக்கு சங்கர் இந்த உண்மையை பேசுவாரா? ரங்கராஜ் பாண்டே பேசுவாரா? பிரியன் பேசுவாரா? இந்தியா டுடே மணி பேசுவாரா? எங்க 24 காங்கிரஸும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாங்கிற முடிவை சீமான் எடுத்தாரு. அதே முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் இல்லாம லீடர்ல சொதப்பி தலைகுத்தி பல்ட்டி அடிச்சு பல்ட்டிசாமியா மாறி இருக்கிறாரு. விஜய், நம்மளோட அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், இவர் மூவரும் சேர்ந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதா, இது உண்மையா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் நல்லதான்னு கேட்கறாங்க. உங்க கருத்து அது உண்மையா? நான் உங்களை கேட்கிறேன். சீமான் அரசு அதிகாரத்தில் இல்லாத ஆளு, அதிகாரியா இருந்த ஒரு அண்ணாமலை, அரசியல் களத்துக்குள்ள வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு விஜய். ஸோ எடப்பாடி மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டு இந்த 3 பேர் மேலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்றேன் சரிதானே ரங்கராஜ் பாண்டே, ஏன்னா சொல்லணும் இவனு அங்கேயும் டாஸ்மார்க் இங்கேயும் டாஸ்மார்க்னு சீமான் சொல்ல கரெக்ட் தானே? எடப்பாடியும் ஊழல் ஸ்டாலினும் ஊழல்னு சொல்ல கரெக்ட் தானே? எங்க ஐயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே சொல்றாங்க. இந்த 3 கூட்டணி அமைஞ்சதுன்னா சார், அவர் ஓட் பர்சன்ட் நிரூபிக்கல, பட் அமைஞ்சதுன்னா எப்படி இருக்கும்னு கேட்கறேன் சார். திராவிடம் இல்லாத அண்ணாமலை மோடிக்காக 29ல மோடி இங்க தமிழ்நாட்டில் 30 சீட்டு ஜெயிக்கணும்னு சின்சியரா இருக்கிறாரு. விஜயும் தனிச்சு நின்று ஒரு 5-6% ஓட்டு எடுத்தாருன்னா 29 அவர் மோடி கூட சேர்த்து அவரை ஒரு எம்எஸ்ஆ கூட ஆக்கி விட்டுருவேன். அவரு தனிச்சு நிற்க எதுக்கு தயார் இல்லை. ஸோ விஜய் வேற வழி இல்லாம சீமானை கூட சிஎம்மா சொல்லலாம். அங்க சிக்கல் என்னன்னா சீமான் பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணு இன்னும் பாரதியாரு, ரெட்டமலை சீனிவாசன், ஐத்திதாஸ் பண்டிதர், ஜீவானந்தம், வஉசி, பரிதிமால் கலைஞர், வி.வை. சாமிநாத ஐயர் இவங்களெல்லாம் தூக்கி பேசி 8-10% வாக்க உயர்த்திடலாம், பெரிய அளவுக்கு ஜம்ப் ஆயிரலாம்னு நினைக்கிறாரு. அப்போ விஜய்ங்கிற பல நிரூபிக்காத நடிகரை விட பெரியார் எதிர்ப்புங்கிற இஷ்யூல தனக்கு தமிழ் பிராமணர்கள் வருவாங்க, அந்த திராவிட இயக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க வருவாங்க,
அதுல நம்ம அ ஈரோடு கிழக்குல எடுத்த ஓட்ட, இடைத்தேர்தல்ல எடுத்த ஓட்ட விடவும் அதிகமாத்து தமிழகம் முழுவதும் எடுத்துறலான்னு சீமான் உறுதியா நம்புறாரு. அந்த நம்பிக்கையில தன்னுடைய களத்த ஆடிட்டு இருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களும், அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சந்திக்கிறாங்களா சார்? அதாவது அரசியல் இல்லாது சந்திச்சு பேசுறாங்களா? அது மாரி நிகழ்வுலாம் இருக்கா? பேசிக்கிறாங்களா? பேசுவாங்களா? எண்ண ஓட்டங்கள் ஒண்ணா இருக்குது. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள நார் நாரா உரிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது. தம்பிக்கு எண்ணம், அண்ணாமலைக்கு எண்ணம் அதுதான். அண்ணன் சீமான் அத செய்றாரு. இது கண்டு பலருக்கு வயித்தெரிச்சல் படுது. எடப்பாடிய சீமான் பலகீனப்படுத்தி தான் 8% வந்திருக்கிறாரு. சும்மா திமுக எதிர்ப்பு, திமுக இருக்குலாம் அற்ப பாழா போன, அறுத பரசான, பண்ண பாடாசு விஷயங்கள சொல்லி கடந்த காலத்தின் கைதிகளாட்டு சில அரசியல் விமர்சகர்கள் திரிஞ்சு அலையறாய்ங்க. திரிஞ்சு அலையறாய்ங்க. நாங்க யாருங்க? கஸ்டடியன் ஆஃப் இன்டர் ரிலிஜியன். எங்கயா தாழ்நிங்க நாடார் அறிக்கை விட்டதும் லட்சக்கணக்கானவர் வந்தாங்க. நாங்க சொல்றோம், இன்னைக்குள்ள அரசியல் களம் மாறிட்டு. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி லீடர்ஷிப் இல்ல. ஒரு திராவிட இயக்க தலைவர் பலகீனமான எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்ல. அவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்ல. அவரை நம்பி ஜெயிக்க முடியும்னு டாக்டர் ஐயா நம்பல. வந்தா 40, 45 சீட்ட வைன்னு கேட்கிறாரு அவரு. பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் நம்பல. யார் நம்புவா? கிருஷ்ணசாமி நம்பல. இந்த எடப்பாடி பழனிசாமி மேலும் பலகீனப்படுவார். லீடர்ஷிப் இல்லாத எடப்பாடி பழனிசாமி தனித்துவ லீடர்ஷிப் உள்ள உறுதியான கொள்கை கொண்ட சீமான் கிட்ட மேலும் பலகீனப்படுவார். இதுதான் நடக்க போகுது. 2 திராவிட இயக்கத்துல ஒரு திராவிட இயக்கம் பலகீனப்படும். அந்த பலகீனப்படக்கூடிய திராவிட இயக்கத்துக்கு ஈர்ப்பு சக்தியற்ற கிராப்பிங் மென்டாலிட்டி கொண்ட ஓபிஎஸ் நீக்கி 13% இழந்தாரு. அந்த எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. அவரை சீமான் பலகீனப்படுத்துவதற்கு அண்ணாமலைக்கு மானசீகமான ஆதரவு இருக்குது. அது தெள்ள தெளிவா எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன்ங்கிறத தெரிஞ்ச ஒரு படிச்ச ஒரு அறிவாளி அண்ணாமலை. சார் சீமான் அவர்கள் வந்து ஒரு சிறந்த போராளி. அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்துல வந்து அவர் ஒரு சிறந்த ஒரு ஆண்மை ஒரு ஒரு ஃபோர்ஸ் உள்ள ஒரு நிர்வாகத்துல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு புரட்சி உண்டாகும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் கருத்து. ரவி துரைசாமி அவர்கள் அதெல்லாம் இல்லாம இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்கன்னா, என்ன ஒரு மாற்றம் இருக்குன்றத சொல்லுங்க சார். நவீன், சீமான் என் தம்பி, போல்டான லீடர், பிரபாகரன் மகன். சில கொள்கைகள் எல்லாம் பாஜகவே பாதிச்சாலும் பரவாயில்லன்னு போல்டா சொல்றாரு. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. சமஸ்கிருதம் மோடி வச்சிருக்கிறாருன்னா தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு தவிர. அது உண்மை. நமக்கு மோடி வரும்போதே அவங்க போட்டாங்க. ஸோ அவர் அதை செய்கிறாரு. பட் இது தமிழ் சென்ட்ரிக்கா சீமான் அதை கேட்குறாரு. ஸோ ஒரு மாநில கட்சி தலைவரா சீமான் அதை கேட்க முடியும். தமிழில் கொடமுழுக்கு வேணும்னு நீதிமன்றம் சொன்னதை சீமான் கேட்க முடியும். அண்ணாமலை ஒரு நேஷனலிஸ்ட் ஆட்டு, ஒரு லீடர், ஒரு தேசிய கட்சியோட ஒரு தலைவராட்டு இன்னைக்கு பாஜகவில் பாஜகன்னா அது அடையாளம் அண்ணாமலை தானே வளர்ந்துட்டு இருக்கிறாரு. அண்ணன் தம்பியா இருக்கலாம், கொள்கைகளை எதிர்த்துருவோம். என் கொள்கைகள் வந்து அண்ணாமலையை ஒட்டி தான் இருக்குது. சீமான் என் தம்பியா இருந்தாலும் அண்ணாமலையை ஒட்டி தான் என் கொள்கைகள் இருக்குது. பட் ஒரு சகோதர பாசம் இருக்குது. 3 பேருக்கு இடையிலே அந்த சகோதர பாசம் இருக்கு. 3 பேருக்கு இடையிலுமே அந்த சகோதர பாசம் இருக்கு. இதையொட்டி அப்படியே ஒரு விஷயம் கேட்டுறேன் சார். ஏன்னா நீங்க அப்படியே ஜாயிண்டா பதில் சொல்றீங்க. உங்கள் பார்வையில் சீமான் யார்? அண்ணாமலை யார்? சீமான் தனித்தே போராடக்கூடிய ஒரு போராளி. அண்ணாமலை இங்க நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி என்று திராவிட கட்சிகளால் கிண்டலடிக்கப்பட்ட பாஜகவை இரட்டை இலக்கத்தில் கொண்டு வந்த ஒரு தமிழக பாஜகவின் முகாம். சீமான் வந்து சமீபத்தில் வந்து அந்த முருகன் மாநாட பத்தி ஒரு விமர்சனம் ஒண்ணு வச்சிருந்தார் சார். ஸோ அந்த விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபியின் கூட்டணி, அதாவது அதிமுகவின் அந்த கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார் அந்த விமர்சனத்துல? பாஜக இந்த ஒற்றுமைக்காக அதை எடுக்கிறாங்க. தமிழர் மெய்யியல்னு தமிழர் ஒற்றுமைக்காக முருகனை எடுத்தாரு. உங்களுக்கு விநாயகர் என்றார், எங்களுக்கு முருகன் சொன்னாரு. உங்களுக்கு ஜான்சி ராணின்னா எங்களுக்கு வீரமங்கை வேலுநாச்சியார்னாரு. வேலுநாச்சியார் தமிழ் பேரினத்தின் மிகப்பெரிய வீர அடையாளம். வேலுநாச்சியார் எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தபடியா உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி என்றால் எங்களுக்கு மருதுபாண்டியர். உங்களுக்கு ஜான்சி ராணினா எங்களுக்கு வேலுநாச்சியார்னாரு. உங்களுக்கு விவேகானந்தர்னா எங்களுக்கு வள்ளலார் வைகுண்டர்னாரு. இப்படி அவரு ஒரு தமிழ் அடையாளங்களை, உங்களுக்கு பட்டேல்னா எங்களுக்கு வஉசினாரு. பட்டேலுக்குள்ள புகழ் ஏன் வஉசிக்கலன்னு கேட்டாரு. அவர் தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்திட்டு போறாரு. தமிழரா போறாரு. அது அவருடைய பாதை. இந்து ஒற்றுமைக்காக தமிழ் மண்ணிற்கு ஏற்ப முருகனை எடுத்தது பாஜகவின் பாதை. இதனால் வந்து அந்த கூட்டணிக்கு ஏதாவது இது எப்படி இந்த இஷ்யூ வருதுன்னு பார்ப்போம். முப்பாட்டன் முருகன்னு எடுத்தது சீமான் தான். முருகனுக்கும் உங்களுக்கு என்ன பேரன்னா, நான் முருகனுக்கு பேரன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த வார்த்தையே இன்னைக்கு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அதையும்
சரியா எதிர்கொண்டிருப்பாரு. சார் அதே போல வந்து அண்ணாமலையோட அதாவது விசுவாசிகள், அ அவருக்கு கீழ இருக்க அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களும் சரி, இல்ல டிஎம்கேல இருக்க சேகர் பாபு அவர்களும் சரி, அவங்கலாம் ஷேடோ ஃபைட்டர்ஸ் அப்படின்ற மாரி ஒரு கருத்த சொல்றாங்க. ஸோ அதுல வந்து பப்ளிக் பெர்செப்ஷன்ல அது பாதிக்கப்படுமா சார்? அது அவருக்கு ஒரு பாதிப்பு உண்டாகுமா அதனால? அண்ணாமலைய கண்டு திமுக காரங்க விமர்சனம் பண்ணத்தானே செய்வாங்க. உங்களுக்கு திமுகவுக்கு எதிரா எஃபெக்டிவா நடவடிக்கை எடுத்த ஒரே பாஜக தலைவர் அண்ணாமலை தானே. வேற எந்த பாஜக தலைவர் நடவடிக்கை எடுத்துட்டாங்க, எடுத்திருக்க முடியும். மற்ற பாஜக தலைவர்கள் தமிழ் இருக்கும் இடத்தில் தமிழிசை இருப்பேன்னு சொன்னதும் சரி, சிபி ராதாகிருஷ்ணன் திமுக கூட்டணி வேணும்னு சொன்னதும் சரி, பொன்னார் திமுக கூட்டணி வேணும்னு சொன்னதும் சரி, அ நயினார் திமுகட்ட நெருக்கமா இருந்ததும் சரி, தமிழக ஊரும் நல்லுலகம் தெரிஞ்சது தானே. அண்ணாமலை தான் திமுகவுக்கு எதிரா அ மெட்டீரியலா ஒரு ஆக்ஷன்ல இறங்குனவரு. அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. சார் பல உணர்வுபூர்வமான விஷயங்கள நம்மோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நவீன்.